ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலுவும் நானும் கல்யாண மண்டப ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால எங்களால ஹோட்டலை சரியா பாத்துக்கவே முடியாது. அதனால இந்த ஹோட்டல் பொறுப்ப திருமாமா கிட்ட குடுக்கிறது தான் முறை. மாமா, நம்ம ஹோட்டல் பொறுப்ப நீங்க மறுபடியும் ஏத்துக்கிட்டு நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அப்பா, என்ன ஏண்டி கிள்ற? நடக்கிறதெல்லாம் நிஜமா? அந்த செல்வி வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருமா, என்னால நம்பவே முடியலமா. அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. எப்படியோ நல்லது நடந்தா சரி. பழையபடி இந்த ஹோட்டல் நம்ம கைக்கு வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப அது நமக்கே வரப்போகுதுரி. அண்ணே, என்னண்ணே அமைதியாவே இருக்க? உனக்கு இதுல சம்மதம் தானே? இல்ல வேலு, இது சரியா வராது. நான் ஹோட்டல் பொறுப்பை ஏத்துக்கிறதா இல்லை. அண்ணே, ஏன் அப்படி சொல்ற? எதுக்கு சரி வராதுன்னு சொல்ற? இந்த ஹோட்டல் பொறுப்பை மறுபடியும் ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்ல. எப்ப நமக்கு சோறு போட்ட ஹோட்டல்ல என்னோட சுயநலத்துக்காக அடமானம் வச்சனோ அப்பவே அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். ஏன்பா திரு, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் சொல்றது உண்மைதாமா. இனிமே அந்த ஹோட்டலுக்கு முதலாளியா போய் உட்கார்றதுக்கெல்லாம் என் மனசாட்சி இடம் கொடுக்காது. நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் வேலைக்காரனாவே இருந்துடுறேன். அண்ணே, என்னண்ணே இன்னும் நடந்தது நினைச்சே பேசிட்டு இருக்க? ஏதோ கெட்ட காலம் நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த பொறுப்புல இருந்து மட்டும் தயவு செய்து விலகாதனே. ஏண்டி, உன் புருஷனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பழ நழுவி பால்ல விழுது, அது போய் வேண்டாங்கிறாரு. அப்படியே அவர் இந்த பொறுப்பை ஏத்துக்கலனாலும் சாவியை வாங்கி உன் கையில கொடுத்தா நீ ஏத்துக்க போற. தகுதி அதுன்னு பேசி கடுப்ப கலப்புறாரு. மாமா, உங்களோட உழைப்பால மட்டும்தான் இன்னைக்கு சிட்டில பேர் சொல்ற அளவுக்கு நம்ம ஹோட்டல் வளர்ந்துருக்கு. ஏதோ நடுவுல நடந்த சின்ன தப்புனால உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்களே உங்களை தாழ்த்தி நினைச்சுக்காதீங்க. அதுக்குல்ல செல்வி, மறுபடியும் இந்த ஹோட்டல் பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும்னு சொல்றப்பவே எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. நிச்சயமா என்னால இதை ஏத்துக்க முடியாது. வேலு, மாமா சொன்ன மாதிரி இதை நீயே பாத்துக்கடா. டேய், என்னடா குற்ற உணர்ச்சி அது இதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? நீ இந்த குடும்பத்துக்காக செஞ்சிருக்கிற தியாகம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நம்ம ஹோட்டலை படிப்படியா ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சி முன்னுக்கு கொண்டு வந்தவன் நீ. அதெல்லாம் மறக்க முடியுமாடா? இது பாரு, இப்ப அக்கா நானே சொல்றேன், எனக்காகவாவது நீ மறுபடியும் வெள்ளை வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு போய் கல்லால உட்காரணும். அதை நாங்க எல்லாரும் கண்குளிர பாக்கணும். ஆமா மாமா, நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம இந்த பொறுப்பை ஏத்துக்கோங்க. போடி. ஆமாங்க, அதான் செல்வி மகானியும் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, இதுக்கு ஒத்துக்கோங்க. அண்ணே, என்னண்ணே இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? நீ மறுபடியும் அந்த ஹோட்டலை போய் பாத்துக்கணும்னு அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான். எங்க எல்லாரோட ஆசையும் அதானே. தயவு செஞ்சு சரின்னு சொன்னேன். இல்லடா, நான் முன்ன மாதிரி இல்ல. இப்ப எல்லா நம்பிக்கையும் விட்டு போச்சு. எங்க என்னால இன்னொரு தடவை நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வந்துருமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் சொல்றேன், என்னால பழையபடி ஹோட்டலை நடத்த முடியுமான்னு தெரியல. இத பாருங்க மாமா, ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நில தடுமாறி கீழே வழக்கி விழதா செய்வான். அதுக்காக விழுந்த இடத்துல இருந்தோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நடந்த தோல்வியை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். உங்களால இது முடியுங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆமாப்பா, பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்காத, எல்லாம் சரியா போயிடும். இப்படி ஒரு கோலத்துல எங்களால உன்னை பார்க்கவே முடியலப்பா. நீயே நம்ம ஹோட்டல் எடுத்து நடத்துப்பா. திரு, உன்னை விட இதுக்கு தகுதியானவங்க வேற யாரு இருக்கா? ஒத்துக்க. இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தா வேலை நடக்காது. அண்ணே,
வேலு அண்ணே இந்தாண்ணே ஹோட்டல் சாவி வாங்கிக்க. இனிமே நீ தான் பார்த்துக்கணும். ஹோட்டல் உன்னோட பொறுப்பு. வாங்குங்க. வாங்கிக்கண்ணே. நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் இந்த சாவியை வாங்கிக்கிறேன்.